இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 27வது வசனத்திலிருந்து 38வது வசனம் வரையிலும் சமவெளி பிரசங்கத்தில் இயேசு செய்த போதனைகளின் 2வது பகுதியை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த உலகத்தில் நல்ல வாழ்வு என்று சொல்லக்கூடிய வாழ்க்கை தியாகம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்க வேண்டும். யாரோ ஒரு சிலருக்காக அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் நம்முடைய குடும்பத்தை சார்ந்த நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்காகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவை வாழ்க்கை பற்றிய ஒரு சாதாரண பார்வைகளாக காணப்படுகின்றன. கிறிஸ்தவர்கள், அதாவது விசுவாசிகள் யாருக்காக வாழ்கின்றார்கள், யாருக்காக வாழ வேண்டும் என்கிற கேள்வியை வேதாகமமானது நமக்கு முன்னே வைக்கக்கூடியதாக இருக்கிறது. சந்தேகமில்லாமல் சொல்ல வேண்டும், கிறிஸ்துவுக்காக என்று. கிறிஸ்துவில் வாழ வேண்டும், கிறிஸ்து எண்ணில் வாழ வேண்டும் என்பதுதான் வேதாகமம் கற்பிக்கிற உண்மை. கலாத்திய சபைக்கு பவுல் எழுதும் பொழுது 2வது அதிகாரம் 19ஆம் வசனம் 20வது வசனத்தில், தேவனுக்கென்று பிழைக்கும்படி நான் நியாயப்பிரமாணத்தினாலே நியாயப்பிரமாணத்திற்கு மரித்தேனே, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இப்பகுதி சக மனிதர்களுக்காக வாழ வேண்டும், சத்துருக்களுக்காக வாழ வேண்டும், தேவனை பகைப்போரை தேவன் நேசிக்கிறார். இது தேவ பண்பு என்கிற காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே தான் தேவன் இல்லை என்போரும், தேவ பணியை தடை செய்வோரும், விக்கிரக ஆராதனைக்காரரும், தேவனுடைய பிள்ளைகளை துன்புறுத்துவோரும் உலகில் வாழ அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இல்லையேல் அப்பொழுதே அவர்கள் சாம்பலாகி இருப்பார்களே என்று சொல்லித்தான் இங்கே வேதமானது நமக்கு போதிக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு அநேக கல்விக்கூடங்களை பார்க்கிறோம், அநேக மருத்துவமனைகளை பார்க்கிறோம், அநேக கோபுரங்கள் உள்ள ஆலயங்களை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு வெளிநாட்டவர்கள் வந்து அவர்கள் தங்களுடைய பணத்தையும் ஒரு பொருட்டென்று எண்ணாமல் அநேக கஷ்டங்களை, அநேக துன்பங்களை சகித்து தங்களுடைய பணங்களையும் தங்களுடைய வாழ்க்கையையும் நம்முடைய தேசத்திலே ஊற்றியிருக்கிறபடியினாலே நாம் கல்வியிலே தேறினவர்களாக, உலகத்தையே சவால் விடுகிற அளவிற்கு நாகரிகத்திலே வளர்ந்தவர்களாக, மருத்துவத்திலே பெருகினவர்களாக நாம் காணப்படுகிறோம். அநேக நாகரிகமான காரியங்கள் தங்களுடைய வாழ்க்கையை கிறிஸ்துவுக்காக அர்ப்பணித்த அநேகரின் நிமித்தமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் ஒரு நாளும் மறக்கக்கூடாது. நமக்கும் தேவனிடம் கட்டளை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 27ஆம் வசனத்தில், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று இயேசு கற்றுக் கொடுக்கிறார். ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தையும் திருப்பி கொடுக்கும்படியாய் சொல்லுகிறார். உன் அங்கியை எடுக்கிறவனுக்கு உன் வஸ்திரத்தையும் எடுத்துக்கொள்ள தடை பண்ணாதே என்று சொல்லுகிறார். 30ஆம் வசனத்தில், கேட்கிற எவனுக்கும் கொடு, உன்னுடையதை எடுத்துக்கொள்ளுகிறவனிடத்தில் அதை திரும்ப கேளாதே என்று சொல்லுகிறார். 31ஆம் வசனத்தில், மனுஷர் உங்களுக்கு என்ன செய்ய விரும்புகிறீர்களோ அப்படியே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். 32ஆம் வசனத்தில், உங்களை சிநேகிக்கிறவர்களையே சிநேகித்தால் பாவிகளும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? நன்மை செய்கிறவர்களுக்கே நன்மை செய்தால் உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? பாவிகளும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? திருப்பி கொடுப்பார்கள் என்று நம்பி நீங்கள் கடன் கொடுத்தால் உங்கள் பலன் என்ன? பாவிகளும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா, கடன் கொடுக்கிறார்கள் அல்லவா? வசனம் 35, 36, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும், உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பீர்கள். உன்னதமானவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலேயும் சூரியனை உதிக்க பண்ணி மழை பெய்ய வைத்து அவர்களை பாதுகாக்கிறாரே, பராமரிக்கிறாரே. அந்த தேவ குணம் உங்களுடைய பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருங்கள் என்று இங்கே இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு உலகத்தில் அருமையாக சொல்லுவாங்க, ஒரு மனிதனை பற்றி சொல்லணும்னு சொன்னால் அவனுடைய நண்பனை பற்றி சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஆண்டவராகிய இயேசுவின் பாதத்தில் ஒவ்வொரு நாளும் அமர்ந்திருந்து பிதாவோடு கூட நெருங்கி பழகவும், இயேசுவோடு கூட நெருங்கி பழகவும், ஆவியானவரோடு கூட நெருங்கி பழகவும் நாம்
முற்பட்டோம் என்று சொன்னால் பரிசுத்த தேவனுடைய பரிசுத்தம், அவருடைய குணாதிசயங்கள் நம்மை நிரப்பக்கூடியதாக இருக்கும். இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்தம், அவருடைய சிந்தைகள் நம்மை நிறைக்கக்கூடியதாக இருக்கும். பரிசுத்த ஆவியானவருடைய பரிசுத்தமும் அவருடைய ஆலோசனைகளும் நம்மை நிறைக்கக்கூடியதாக இருக்கும். அப்படி என்று சொன்னால் யோவானைப் போல நாமும் சொல்ல முடியும். 60 வருடம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின யோவான் சொல்லுகிறார், அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து கற்பித்த இந்த போதனைகளை நம்முடைய வாழ்க்கையில் 100க்கு 100 நாம் கடைபிடித்து வாழ முடியும் என்கிற காரியத்தை குறித்துத்தான் இங்கே இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறார். தன்னுடைய சீஷர்கள் எப்படி இருக்க வேண்டும், உலக மனிதர்களின் பார்வையை பார்த்து உலக மனிதர்களைப் போல வாழ்ந்துவிடக்கூடாது. அவர்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு பிறரை நேசிக்கிற ஒரு நேசிப்பும், பிறருக்காக இழந்து தங்களுடைய வாழ்க்கையை ஒரு மெழுகுவர்த்தியைப் போல அவர்கள் வாழ வேண்டும் என்கிற காரியத்தையும் இங்கே சமவெளியிலே நின்று கொண்டு இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்கிறதை பார்க்கிறோம். அதே போல் 37வது வசனத்தில் நம்ம அநேக நேரங்களில் சாட்சியாய் வாழ்கிறதை பார்க்கிறோம். மற்றவர்களை நியாயம் தீர்க்கிற வாழ்க்கையைத்தான் செய்கிறோம். மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். அல்லனா அப்படி நம்ம தீர்த்தோன்னா நம்மளும் குற்றவாளிகளாக தீர்க்கப்படுவோம். நம்ம மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதற்கு நமக்கு எந்தவித ரைட்ஸும் இல்லை. நம்ம விடுதலை பண்ணணும், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள் என்று இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்கிறதை பார்க்கிறோம். 38ஆம் வசனத்தில் நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறதற்கு அருமையான ஒரு நியதியை இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறார். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும் என்றார். நாம் நிறைவாய் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு இயேசு நியமித்திருக்கிற ஒரு வழி என்ன? அது மற்றவர்களிடம் கேட்பதல்ல, ஆனால் பிறருக்கு கொடுப்பது. நாம் கொடுத்த தகுதிக்கு ஏற்ப ஜனங்கள் நமக்கு கொடுக்கிறார்களா என்பதை தேவனும் அவர் பார்க்கக்கூடியவராய் இருக்கிறார். தங்களிடம் இருப்பதை தாராளமாய் கொடுக்கிற விசுவாசிகளுக்கு இங்கே ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6-8 வரையிலும் பவுல் எழுதுகிறார், பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமுமாய் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாகவும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். சங்கீதம் 18:25-26 தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும் உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும் புனிதனுக்கு நீர் புனிதராகவும் மாறுபாடு உள்ளவனுக்கு நீர் மாறுபாடு உள்ளவராகவும் தோன்றுவீர் என்று சொல்லி பார்க்கிறோம். நீதிமொழிகள் 11:24-25 வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமையடைவாரும் உண்டு என்று பார்க்கிறோம். உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். பிரசங்கி 11:1-2 உன் ஆகாரத்தை தண்ணீர்களின் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாள். 7 பேருக்கும் 8 பேருக்கும் பங்கிட்டு கொடு, பூமியின் மேல் என்ன ஆபத்து நேரிடுமோ உனக்கு தெரியாது என்று சொல்லி இயேசுக்கு பேசினது நிச்சயமாக பணத்தை விட மேலானவைகளையே கொடுப்பதை குறித்தே ஆண்டவர் பேசுகிறார். பணத்தையும் கொடுக்க வேண்டும், ஆகாரத்தையும் கொடுக்க வேண்டும். அதனைத் தொடர்ந்து விசுவாசிகள் தங்களுடைய நேரத்தையும் தங்களுடைய உழைப்பையும் தங்களுடைய அன்பான சேவையையும் தங்களுடைய ஆலோசனையையும் பிறருக்கு கொடுக்க வேண்டும். இப்படி கொடுப்பதினால் நாம் நிச்சயமாக ஆசீர்வாதம் உள்ளவர்களாக வாழ முடியும் என்று சொல்லி சமவெளி பிரசங்கத்தில் தன்னுடைய சீஷர்களுக்கு 2வது பகுதியாக இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இதனை கடைபிடித்து இயேசு கிறிஸ்து காட்டின அந்த பாதையில் அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றும்படியாக நமக்கு மாதிரியை வைத்து போனவரை என்னென்ன காரியத்தெல்லாம் செய்ய சொன்னாரோ அத்தனை காரியங்களையும் கல்வாரி சிலுவைக்கு செல்வதற்கு முன்பாக
அத்தனையும் அனுபவித்ததை நாம் பார்க்கிறோம். அவர் போதித்த அத்தனை காரியங்களும் அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அப்படியே அவர் கடைபிடித்து நிறைவேற்றினதை பார்க்கிறோம். அதையே நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு விரும்புகிறார். அதனை கற்றுக்கொண்டு அப்படியே கடைபிடித்து வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தரையே முன் வைத்து ஓடுகிறேன், கடும் புயல் வந்தாலும் அசைவதில்லை. கர்த்தரையே முன் வைத்து ஓடுகிறேன், கடும் புயல் வந்தாலும் அசைவதில்லையே. எதையும் தாங்குவேன் இயேசுவுக்காய், எதையும் தாங்குவேன் இயேசுவுக்காய். இனியும் சோர்ந்து போவதே இல்லை, இனியும் சோர்ந்து போவதே இல்லை. இயேசுவின் கரங்களை பற்றிக் கொண்டே, நான் இயேசுவின் கரங்களை பற்றிக் கொண்டே. எதற்கும் பயம் இல்லையே, இனியும் கவலை எனக்கில்லையே. எதற்கும் பயம் இல்லையே, இனியும் கவலை எனக்கில்லையே.